அன்புள்ளம் கொண்ட நேயர்களே, உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. அமிர்தா ஜோதிடம் சார்பாக உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். இப்போ இந்த வார தலைப்பு நம்ம என்ன பேசுகிறோம்னா, இந்த மேஷம் முதல் மீனம் வரை இந்த 12 லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதில் இப்போ கும்ப லக்னத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ கும்ப லக்னத்துக்கும் சரி, கும்ப ராசிலும் சரி, இப்போ சனி அதுலேருந்து நிவர்த்தி ஆகி 2ஆம் இடத்துக்கு போகிறார். லக்னத்துக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் இப்போ சனி சஞ்சாரம் பண்ண போகிறார். ஏற்கனவே லக்னத்திலே இருந்தார் அந்த சனி. அது அதிபதியான வீட்டில் அவர் சொந்த வீட்டில் இருந்திருக்காரு. அதனால் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. மகரத்துக்கும் கும்பத்துக்கும் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ பாதிப்பு கொடுக்காது. இப்போ உங்களுக்கு 2ஆம் இடத்தில் தனஸ்தானம், வாக்கியஸ்தானம், படிப்பு ஸ்தானம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு 2ஆம் இடத்துல இப்போ சனி சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த கும்ப லக்னத்தில் பிறந்திருக்காலே குழந்தைகள்லாம் அவளுக்கெல்லாம் இப்போ படிப்பு கொஞ்சம் மந்தம் பண்ணும். இப்போ 10ஆவது படிக்க போகிறா, இல்லை +2 படிக்க போகிறான்னா 2.5 வருஷம் வாக்குஸ்தானத்தில் சனி இருக்கும். வாக்குஸ்தானத்தில் சனி இருந்தால் என்ன ஆகுன்னா, படிப்பு சம்மந்தப்பட்டது கொஞ்சம் மந்தம் பண்ணும். ஏற்கனவே நல்லா படித்தா சாமி, இப்போ என்னமா படிக்கிறா ஆனால் மறந்து போயிடுறா அப்படின்னு சொல்லுவாள். அது அவங்களுக்கு இயற்கையாகவே இந்த கிரக சூழ்நிலை மாறுது இல்லையா, இந்த மாதிரி சில மாற்றங்கள் வரும். இந்த குழந்தைங்களுக்கு ஒரு மாற்றங்கள் வரும். இந்த மகர லக்னத்தில், கும்ப லக்னத்தில் பிறந்த குழந்தைங்களுக்கு இந்த ஒரு கஷ்டம். இப்போ ஏன்னா வாக்கு சந்திரத்தில் போய் சனி உட்காந்துரும். அதே மாதிரி படிப்பு கிரகமான குரு வீட்லேயே போய் சனி உட்கார்றதுனால இந்த படிப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகப்படியாக வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் நீங்கள் உங்கள் குழந்தைங்கள திட்ட வேணாம். காரணம் அதான், ஏற்கனவே படிச்சிருப்பாங்க, நல்ல மார்க் வாங்கியிருப்பாங்க. இனி வர காலகட்டங்களில் படித்த படிப்பு நல்லா படிப்பாங்க, ஆனால் மறந்துடுவாங்க. என்ன படித்தவங்களும் அவங்களுக்கு தெரியாது. என்ன வாக்குஸ்தானத்தில் சனி உட்கார்றதுனால இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டு. அதே மாதிரி கும்ப லக்னத்துக்கு 2ஆம் இடத்துலேருந்து சொல்கிற மாதிரி குடும்பத்துலேயும் சில பிரச்சனைகள் வரும். கணவன் மனைவிக்குள்ளே சில கருத்து வேறுபாடுகள் வரும். ஆனால் பிரிவினைனா வந்துடாது, அதெல்லாம் பயப்பட வேணாம். கருத்து வேறுபாடுகள் வரும், சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்க தான் இருக்கும். அதெல்லாம் சாதாரணமாக மாறிடும். இப்போ உங்களுக்கு 5ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்று உங்களுடைய ராசிநாதனை பார்ப்பார், லக்னத்துக்கு 2ஆம் தேதி பார்ப்பார். அப்போ இந்த பிரச்சனை சரியாகிடும். இந்த கும்ப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இயற்கையாகவே நீங்கள் அம்மன் பக்தி உள்ளவங்க. நீங்கள் இந்த கும்ப லக்னத்தை பொறுத்தவங்களுக்குலாம் அம்மன் பக்தி ரொம்ப இருக்கும். அதாவது இந்த மாரியம்மன் சொல்கிறோம் இல்லையா, காளியம்மன், மாரியம்மன், இந்த குலதெய்வம், இதெல்லாம் அவங்களுக்கு அதிகப்படியான நம்பிக்கை இருக்கும். எப்போ போனாலும் அந்த மாதிரி அந்த நம்பிக்கை கொண்டவங்க தான் இந்த கும்பராசி லக்னத்தில் பிறந்தவங்க. நீங்கள் இதே தொடர்ந்து இந்த வழிபாடு செஞ்சுட்டே இருங்க. அதனால் எந்த தப்பும் கிடையாது. குலதெய்வத்தை அதிகப்படியாக போய் பாருங்கள். குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னா இந்த 2 வருஷத்தில் குலதெய்வ வழிபாடு அதிகப்படியாக செய்யுங்க. அப்போ தானாகவே இந்த பிரச்சனை தீர்வு கிடைச்சிடும். உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா, பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலில் போய், அதாவது தொடர்ந்து உங்களுக்கு வாய்ப்புகள் இருந்தால் நித்தியம் போகலாம், போய் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணலாம். நம்ம குழந்தைகள் இந்த மாதிரி படிப்பு விஷயத்தில் எந்த தடையும் இருக்கக்கூடாது, அவர் நல்லா படிக்கணும், அந்த மாதிரி போய் ஆஞ்சநேயர் இல்லை விநாயகர் வழிபாடு பண்ணுங்க. அது உங்கள் குழந்தைங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதனால் அவங்க போக மாட்டாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் யாராச்சும் அப்பாவோ அம்மாவோ போய் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் கொடுக்கும். மீண்டும் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாச்சும் சந்தேகம் இருந்ததுன்னா நம்ம கீழே முகவரி கொடுத்துருக்கோம், நம்ம செல் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு பதில் சொல்ல தயாராக இருக்கோம். எங்களுக்கு இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எல்லாட்டையும் நீங்கள் இந்த உங்களுக்கு சொல்கிற முடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு, அந்த மாதிரி ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும். மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.